Good morning, friends. This is Indra Gurupasad from Shriram Computers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மூலமா as a கஸ்டமர் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ப்ராஃபிட் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் பிரீஃப் நோட்ஸ் அவ்வளவுதான். ஓகே, மேஜரா ஹோம் லோன்னாலே நம்ம மனசுக்கு வர ஒரே பாயிண்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் கம்மியா இருக்கணும், பிளஸ் அடிக்கடி சேஞ்ச் ஆகாம இருக்கணும், எவ்வளோ நான் எண்ட் ஆஃப் த டென்யூர் எவ்வளோ பேமெண்ட் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு வந்து மேஜர் நம்ம மைண்டுக்குள்ள வருது. ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன். ஸோ அவங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் லேமன் ஒரு 50 lakh rupeesக்கு ஹோம் லோன் வாங்குறாரு. ஓகேவா, 50 lakh rupees ஹோம் லோன் வாங்குறாரு. 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 20 years டென்யூர் போடுறாரு. ஸோ இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 48,251 rupees. ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்களே கூட செக் பண்ணிக்கலாம். கூகுளில் போய் இஎம்ஐ கால்குலேட்டர் ஆன்லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இஎம்ஐ கால்குலேட்டர் ஃபார் ஹோம் லோன், கார் லோன், இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் 99% உங்களுக்கு கரெக்டாக வரும் இதில். ஓகே, எந்த டவுட்ஸும் வேண்டாம், என்ன டவுட்டும் வேணாம். ஸோ இப்போ நம்ம 50 lakh rupeesக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 20 years டென்யூர்ல 48,251 rupees இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். அந்த ஹோல் டென்யூர்ல 20 வருஷம் அவர் வந்து இதே 10% இருந்ததுன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் பேயபிள் at the end of the tenure will be 65,80,260 rupees. ஓகே, ஸோ பிரின்சிபலும் சேர்ந்து at the end of the tenure அவர் பேமெண்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் வந்து 1,crore15,80,260. இந்த அமௌண்ட் அவர் பேமெண்ட் பண்ணிருப்பார் இன்க்ளூடிங் பிரின்சிபல். ஓகே, வாங்கினது 50 lakh rupees, பட் என்ன பேமெண்ட் பண்ணது 1,15,000 lakh rupees. ஸோ எப்படி பார்த்தாலும் 60% ஜாஸ்தி தான் வரும். அதுதான் ஹோம் லோன். ஓகே, 60 to 70% உங்களுக்கு இஎம்ஐ சேர்ந்து எக்ஸஸாக தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. அதுதான் ப்ராசஸ் ஆஃப் தி ஹோம் லோன். இதுல வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது, எந்த பேங்க்குமே கம்மியாக கொடுக்க முடியாது. உங்களுக்கு அப்படி மைண்ட் செட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக தயவு செஞ்சு அழிச்சிடுங்க அது. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம எப்படி இதை டேக் ஓவர் பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது ஒன்லி 3 ஆப்ஷன்ஸ். ஒன்று பார்ட் பேமெண்ட்ஸ். நிறைய பார்ட் பேமெண்ட் பண்ணி நீங்க பிரின்சிபல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கம்மி பண்றீங்களோ அது அவ்வளோக்கு நீங்க சீக்கிரம் முடிக்கலாம். சீக்கிரம் முடிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தப்பிக்கலாம். செகண்ட் என்னன்னா பார்ட் பேமெண்ட் ஆர் ஃபோர்க்ளோஷர். ஃபோர்க்ளோஷர் கூட உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன், பிகாஸ் சார்ஜஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ஃபைனலி தேர்ட் என்னன்னா எல்லாராலையும் ஈஸியா பண்ண முடிஞ்சது பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர். அது எல்லாராலையும் ஈஸியா பண்ண முடியும். ஓகே, அவ்வளவு பெரிய ப்ராசஸும் கிடையாது. லைட்டா ஒரு சின்ன எஃபர்ட் பாயிண்ட் மட்டும் போட்டா போதும். மீதி இதுலயுமே பேங்க் சைட்ல பார்த்துக்கலாம். ஓகே, உங்க சைட்ல ஒரு 25% எஃபர்ட் கொடுத்தா போதும். 75% எஃபர்ட் வந்து பேங்க் சைட்ல இருந்து போடுவாங்க. அது பண்ணா என்ன பெனிஃபிட்ங்கிறது இல்லாம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கஸ்டமர் 50 lakhs rupees லோன் வாங்கியாச்சு, 48,000 கட்டிட்டு இருக்காரு. 65 lakhs interest payable, he is okay for that and agreed to pay 1,15 lakhs at the end of the tenure. So இது உங்களுக்கு நான் எக்ஸல்ல போட்டு வச்சிருக்கேன். நான் இது பார்க்கலாம். எக்ஸல்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். 50 lakh 10%, 48,000 20%. So 65,000 is ready to pay. And 2025 டிசம்பர்ல அந்த டிசம்பர் மந்த் இஎம்ஐ போன பிறகு அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வருது, இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இஎம்ஐல அதே வெப்சைட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஷெட்யூல் இருக்கும். ஸோ 2024 லோன் வாங்கியிருக்காரு, 24 பேமெண்ட் பண்ணியாச்சு. 2025 வந்து எண்ட் ஆஃப் த மந்த் டிசம்பர்ல வந்து அவர் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாரு. ஸோ அவரோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா 2025 எண்டில் டோட்டலி 5,79,013 rupees பேமெண்ட் பண்ணிருக்காரு. 1.5 வருஷம் இஎம்ஐ டோட்டலா போட்டிருக்காங்க. அந்த 1.5 வருஷம் இஎம்ஐல இவ்வளோ அமௌண்ட் தான் பிரின்சிபல்ல போயிருக்கு, இவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் போயிருக்கு. அதாவது 86,961 டுவர்ட்ஸ் பிரின்சிபல், 4,92,52 rupees டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ அவருக்கு இருக்க பிரின்சிபல் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 48,700. இது எப்படி வந்ததுன்னா 2024ல இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ டோட்டல் பிரின்சிபல் இருந்து பேமெண்ட் அட்ஜஸ்டட் அதை லெஸ் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ 48,72,700 rupees இஸ் a பேலன்ஸ் பெண்டிங். பிரின்சிபல்ல அவருக்கு பேலன்ஸ். இந்த 48,72,700 rupees வந்து அவர் பிடி பண்ணணும்னு நினைக்கிறாரு. சம் ரிலேசர் பேங்க் ரெண்டல் வித் பேங்க். இப்போ வந்து நம்ம இதை இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ ஓப்பன் பண்ணிட்டு அந்த 48 lakhs 48,72,700 இது வந்து 8.6 இருக்கிற பேங்க்ல நான் கொடுக்குறேன். 8.6 எந்த பேங்க் ஆஃபர் பண்றாங்களோ அந்த பேங்க்ல இவருக்கு பிடி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி
1.5 years பேமெண்ட் பண்ணதுனால நம்ம டென்யூர் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ டென்யூர் கம்மி பண்ணிக்கலாம், 18 years போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபைன். பார்த்தீங்கன்னா லோன் இஎம்ஐ கம்மியாயிடுச்சு 44,420 rupees. ஓகேவா, 44,420 rupees இஎம்ஐ கட்ட போறாரு. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 48 lakhsக்கு 8% இன்ட்ரெஸ்ட்ல 18 yearsக்கு டோட்டலாகவே 47,22,087 rupees தான் பேமெண்ட் பண்ண போறாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம கால்குலேஷனுக்கு போகலாம். இப்போ இந்த இஎம்ஐ கால்குலேட்டர், அதாவது ரீபேமெண்ட் ஷெட்யூல் எடுத்து பார்த்தோம் இல்லையா? இப்போ இவர் ஆல்ரெடி வந்து 5,79,000 rupees பேமெண்ட் பண்ணியிருக்காரு 10% இன்ட்ரெஸ்ட்ல. ஓகே, 10% இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணியாச்சு, 1.5 வருஷம் பேமெண்ட் பண்ணியாச்சு. டோட்டலாக அவர் 5,79,000 பேமெண்ட் பண்ணியிருக்காரு. அவுட் ஆஃப் விச் 4,92,000 ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட்ல பேமெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது 4,82,000லேருந்து இந்த மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாமே டோட்டலாக கால்குலேட் பண்ணி போட்டீங்கன்னா that should be, அதுவும் இங்க இருக்கிறது இஎம்ஐயும் நாம கம்பேர் பண்ண போறோம். இந்த இஎம்ஐ கம்பேர் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி எக்ஸல்ல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 26 நம்பர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ 27ல இருந்து 2044 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பேபிள், இன்ட்ரெஸ்ட் மட்டும் டோட்டல் எவ்வளவு வருதுன்னா 53,56,093. ஓகேவா, 53,56,093 rupees டோட்டலா அவரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாரு. இதுக்கு 47 lakhsக்கு 48,72,700 rupeesக்கு அவரு இதே 10% பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம விட்டுட்டாருன்னா அவரோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பேபிள் for this amount will be 53,56,093 rupees. பட் நாம என்ன பண்ணிருக்கோம்னா பிடி பண்ணிருக்கோம், கொஞ்சம் லெஸ்ஸர் ரேட்ல வேற பேங்க்குக்கு நம்ம பிடி பண்ணிருக்கோம். ஸோ அப்போ அவருக்கு வர ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 47,22,087 rupees. ஓகேவா, ஸோ எங்க எக்ஸல போட்டிருக்கேன் பாருங்க. 50 lakhsக்கு 10%, 48,000 20 yearsக்கு டோட்டலா உள்ள இன்ட்ரெஸ்ட் வருது. இது வந்து இந்த பேலன்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட், பெண்டிங் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இதை பிடி பண்றோம். 8.6 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். 44,000 இஎம்ஐயும் கம்மியாயிருக்கு, டென்யூரும் வந்து கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ 47 lakhs வந்து அவருக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இப்போ வந்து இதோட கம்பேர் பண்ணணும் நம்ம. இந்த டோட்டல் அமௌண்ட், திஸ் ஒன் டோட்டல் 53 lakhs இந்த அமௌண்ட்டும் மைனஸ் இந்த 47 lakhs மைனஸ் பண்ணும்போது அவருக்கு நியர்லி 6 lakh rupees வந்து சேவ் ஆகுது. புரியுதா? 10%லயே இருந்ததுன்னா அவரோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பேபிள் ஃபார் 48 lakhs will be 53,56,093. அதுவே அவரு 8.6க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார்னா இஎம்ஐயும் கம்மியாகுது, இன்ட்ரெஸ்டும் கம்மியாகுது. ஸோ இதன் மூலமா அவரு 47 lakhs 53 lakhs கொடுக்க வேண்டிய இடத்துல 47 lakhs தான் அவர் கொடுக்குறாரு. ஸோ அவர் நீங்க சேவ் பண்ற அமௌண்ட் 6 lakh rupees, 6,34,000 rupees. இது பெனிஃபிட்டா இல்லையா? ஜஸ்ட் திங்க், இது பெனிஃபிட்டா இல்லையா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஓகே, இது வந்து நம்ம நார்மலா மேஜரா பாக்குற ஒரு ஆஸ்பெக்ட் தான் வந்து ஒரு எஜெண்டா தான் இன்ட்ரெஸ்ட். இது தவிர்த்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது ப்ரொஃபைலுக்கு ப்ரொஃபைல் மாறுபடும். ஸோ உங்களுக்கு பிடி பண்ண இன்ட்ரெஸ்டட், ஹோம் லோன் பிடி பண்ண இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. எனி டைம் ஐம் அவைலபிள் ஆன் வாட்ஸ்அப், யூ கேன் டெக்ஸ்ட் மீ எனி டைம். ஓகேவா? ஆனா இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பிஎல் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி கிடையாது. இது வந்து ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ற ப்ராசஸ் தான். பட் ஸ்டில் அந்த வேல்யூவேஷன் வெரிஃபிகேஷன்லாம் வந்து சில பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா பார்ப்பாங்க. ஓகே, பட் அதனால ப்ராசஸ் கொஞ்சம் 15 to 1 month மேக்ஸிமம் டைம், அதுக்கு மேல ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ வேல்யூவேஷன் எப்படி பார்த்தாலும் 2 yearsல உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அண்ட் உங்க இன்கம் கிரைட்டீரியாவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டும் பேஸ் பண்ணி எலிஜிபிள் கிரைட்டீரியா பார்த்து உங்களுக்கு டாப் அப் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த டாப் அப் அமௌண்ட்டை நீங்க கேஷாவே இன்செக்யூர் லோனாவே எடுத்துட்டு போகலாம். பிகாஸ் ஹோம் லோன்ல நார்மலா பாத்தீங்கன்னா கேஷ் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ கேஷ் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல
டேரக்டா வெண்டர் கிட்ட தான் பேமெண்ட் போகும். பட் இங்க டாப் அப் வந்து இன்செக்யூர் லோனா ட்ரீட் பண்ணிக்கலாம், ஒரு கேஷாகவும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ரிமெம்பர் ஒன் திங், ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெரிய ப்ராசஸ். திருப்பி அந்த எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது சேம் இன்டைரக்டா கண்ணுக்கு தெரியாம நீங்க 6 lakhs rupees வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. பட் 25% எஃபர்ட் நீங்க போட்டீங்கன்னா பேங்க் சைட்ல இருந்து 75% எஃபர்ட் போட அவங்க தாங்க ரெடி. ஓகேவா? இதுல பேங்க்குக்கும் ப்ராஃபிட் இருக்கிறதுனால தான் அவங்க பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் உங்களுக்கும் வந்து பேங்கோட ஜாஸ்தி ப்ராஃபிட் உங்களுக்கு தான் ஆஸ் அ கஸ்டமர். ஸோ அதை நினைச்சுட்டு நீங்க 25% எஃபர்ட் போட்டீங்கன்னா பேங்க் சைட்ல 75% எஃபர்ட் போடுறதுக்கு ரெடி. இன் பிட்வீன் ஆஸ் அ மீடியேட்டர் நாங்க 100% எஃபர்ட் போட ரெடி. Okay, so interested customers are welcome to have a balance transfer to variable banks. எந்த பேங்க்ல உங்க ப்ரொஃபைல் எக்ஸாக்டா பெனிஃபிட் இல்லாம ஒரு ப்ராஃபிட் கொடுக்குதோ அந்த பேங்க்ல சூஸ் பண்ணி நாம போடுறதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஸோ ஜஸ்ட் கான்டாக்ட் மீ. ஓகே, மீ சின்ன சின்ன அப்டக்கல்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இன்டைரக்டா கண்ணுக்கு தெரியாம லட்சக்கணக்கில் லூஸ் பண்ணாதீங்க, எஸ்பெஷலி ஆன் ஹோம் லோன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு டேரெக்டாக ப்ரைவேட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் டெஃபினட்டாக உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹவ் அ நைஸ் டே. பாய்.